ராமர் உடனே சொன்ன, உன்னை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது, நீயா வரணுங்கிறதுக்காக நான் அவ்வளவும் பேசினேனே தவிர நீ வரணுங்கிறதா எனக்கும் இஷ்டம் அப்படின்ட்டு. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன், நீ வரேன்னு சொல்லணும், அப்புறம் நான் அவனை அழைச்சின்னு போகணும், அதுதான் அழகுன்னு காத்துருந்தேன் அப்படிங்கிற. அதுக்கு இப்ப 2-3 சர்க்கம் ஓடி இருக்கு, அவ கதறி இருக்கா வரேன்னு. அதுக்கப்புறம் சரி வா அப்படிங்கிற. திரும்பினா லக்ஷ்மணன் இருக்கிறார். லக்ஷ்மணா மணியும் கூட வரா, நான் புறப்படுறேன், நீ பாத்துக்கோ ராஜ்யத்தை அப்படிங்கிற லக்ஷ்மண சுவாமி. பரதனை உடனே அழைச்சுன்னு வா, அவசியம் பட்டம் கட்டு, கையை அம்மாவை பாத்துக்கோ, அப்பா தசரதரை பாத்துக்கோ, முக்கியமா கௌசல்யா அம்மாவை பாத்துக்கோ அப்படிங்கிற. லக்ஷ்மண சுவாமி அப்படியே நிற்கிறார். ஏன் நான் மறுபடியும் கின்றேன், இப்பதானே ஒரு சர்க்கம் ஆயிருக்குது, சீதையை எப்படி பாடாபாடு படுத்திருக்கு, நான் இப்ப வரேன்னு சொன்னோம், நீ வராதேன்னு சொல்லுவேன், அப்புறம் கடைசியா வான்னு அழைச்சு போயிரு, எதுக்கு இந்த விளையாட்டு பண்ணிட்டு இருக்காரு, நான் தான் வரேன்னு ஏற்கனவே தீர்மானம் ஆயிடுச்சு.